ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 37வது வார்த்தை அவனுரைக்க பெற்றேனோ திருக்கட்சியார் போல பார்க்கலாம். அதாவது திருக்கட்சி நம்பிகள் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியில வைஷ்ய குலத்துல பிறந்தவர் தாங்க இவர். இவர் பிறக்கும் போது இவருக்கு கஜேந்திரதாசர் அப்படின்ற பேர். இவ அப்பா இவங்களுக்கு 4 பிள்ளைகள், 4 பேரையும் கூப்பிட்டு ஒரு பணத்தை கொடுத்து, பண முடிப்பை கொடுத்து, இதை 1 வருடத்துக்குள்ள அத்தனை பேரும் பெருக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா 1 வருட காலம் கழிச்சு எல்லாரையும் கூப்பிடும்போது அவங்க அந்த பணத்தை வாணிபத்துல போட்டு பல மடங்கா ஆக்கி காமிக்கிறாங்க. ஆனா இந்த கஜேந்திரதாசர் மட்டும் சொல்றாராம், நான் கலங்கா பெருநகரில் சேமித்துள்ளேன்னாராம். பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணப்பா இந்த பணத்தை வச்சுன்றாராம். உடனே அப்பா இனி நீ இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு உடனே அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாராம். கனவுல காஞ்சி வரதர் வரார். அப்பா நீ எனக்கு கைங்கரியம் பண்ணுப்பான்னு கூப்பிடவே அந்த இடத்தை தேடி போறாரு. பெருமாளை பார்க்கறாரு. பார்த்த உடனேவே அவர் திருவடியில பணியிறாரு. பணிஞ்ச உடனே பகவான் அசிரீரியா சொல்றாரு, அப்பா இன்னிலேருந்து எனக்கு நீ புஷ்பமாலை கட்டி எனக்கு கொடுப்பான்னு. உடனே அவர் பூந்தமல்லியிலேயே ஒரு தோட்டத்தை வச்சு அங்கேருந்து தினைக்கும் காஞ்சிக்கு புஷ்பமாலை கோத்து எடுத்துட்டு வராராம். இது மட்டும் இல்லை, எனக்கு ஆலவட்ட கைங்கரியம் விசிறி வீசு பான்றாராம். அந்த கைங்கரியத்தையும் சேர்த்து செய்யறாராம். ராத்திரியில பெருமாள் அங்க உட்காரும் போது அவருக்கு ஊஞ்சல் ஆட்டும் போது பெருமாள் தினமும் இவரோட பேசுவாராம். அப்படி இருக்கும்போது ராமானுஜர் இவருக்கு சிஷ்யராக சேர்றாராம். அப்ப இவர் தான் சொல்றாரு, நீ சாலக்கிணறுல போய் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணும் போது ராமானுஜர் இந்த திருக்கட்சி நம்பிகளை அபிமான ஆச்சாரியனாக வச்சுண்டு அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வராரு. அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படவே, நீங்க தான் பெருமாள் கிட்ட பேசுவீங்க இல்லையா, எனக்காக பெருமாள் கிட்ட பேசி என் சந்தேகத்தை தீருங்களேன்னு கேட்கவே, இவரும் திருக்கட்சி நம்பிகளும் காஞ்சி பேரருளாளன் கிட்ட போய் நின்று ஏதோ சந்தேகம் குழந்தை சொல்றான், அதுக்கு பதில் சொல்லப்பான்னு 6 வார்த்தைகள் அவர் சொன்னாராம். அகமேவ பரம் தத்துவம் தர்ஷனம் பேதமேவச்ச உபாயஸ்து பிரபத்தியஸ்யாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தியஸ்யாத் பூர்வாச்சாரிய சமாஸ்ரயன்னு 6 வார்த்தைகளை திருக்கட்சி நம்பிகளுக்கு பெருமாள் சொல்றாராம். இது அர்த்தம் என்னன்னா, அவரோட கேள்விக்கு இதுதான் பதிலப்பான்னு சொல்றாரு. நான் தான் பரம்பொருள், ஜீவ பரமாத்மா அப்படின்ற 2 தத்துவம் இந்த லோகத்துல இருக்கு. பிரபத்தியே சிறந்த உபாயம் என்னை அடையறதுக்கு. இந்த உபாயத்தை பற்றினவனுக்கு சரீரம் முடியும் போது மோட்சம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். இவனுக்கு உயிர் பிரியும் போது என்னோட நினைவு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஒரு ஆச்சாரியனை பற்றிண்டா போதும் அப்படின்னு சொல்லி இந்த 6 வார்த்தைகளை சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் சுவாமி ராமானுஜர் நம் சம்பிரதாயத்தை ஸ்திரம்பட வளர்த்தாராங்க. இத மாதிரி பகவானு சொல்லி கேட்டேனோ திருக்கட்சியார் போலன்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிச்சிருக்காங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.